நல்லூர் சங்கிலியன் பூங்கா புனரமைப்பின் முதற்கட்டமாக துப்புரவு பணிகள் நேற்றைய தினம் பதில் முதல்வர் இமானுவல் தயாளன் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருந்தது. மண்ணுக்காக உயிர் நீத்தவர்களது நினைவாக அமைக்கப்பட்ட இந்த பூங்கா நீண்ட காலமாக புனரமைக்கப்படாத கைவிடப்பட்டிருந்த நிலையிலே பலதரப்பட்டோர் மத்தியிலே இது நெருடலாக இது இருந்தது. அதன் தேவை கருதியும் அங்கு பெருங்குற்றச் செயல்கள் இடம்பெறுகின்றன என்று பலதரப்பினரால் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்ட நிலையில் யாழ் மாநகர சபையினர் நேற்று இந்த தீர்மானத்தை எடுத்திருந்தனர். யாழ் மாநகர சபையின் விசேட நடவடிக்கையின் ஒன்றான இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வின் யாழ் மாநகர சபையின் ஆணையாளர், கணக்காளர், பொருளியலாளர், முன்னாள் போராளிகள், உறுப்பினர்கள், குழு தலைவர்கள் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு இந்த சங்கிலியன் பூங்கா மற்றும் கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற இந்த பூங்கா நீண்ட நாட்களாக துப்புரவு செய்யாமல் காணப்பட்டு பத்தைகள் வளர்ந்து காணப்பட்டிருக்கப்படுவது எங்களுக்கு ஒரு மன வருத்தத்துக்குரிய ஒன்றாக இருந்த போதும் இன்றைய தினம் எங்களுடைய ஊழியர்கள் மற்றும் எங்களுடைய நலன் விரும்பிகளோடு சேர்ந்து நாங்கள் இந்த பூங்காவை முழுமையாக துப்புரவு செய்கின்ற ஆரம்ப பணியை ஆரம்பித்திருந்தோம். இதற்கு ஒத்துழைத்த எங்களுடைய ஊழியர்கள், நலன் விரும்பிகள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அனைவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த செயல் ஆரம்பித்திருக்க முடியாது. அதுக்கு ஒத்துழைப்பாகவும் ஒத்தாசையாகவும் இருந்த அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு இந்த பூங்காவானது தொடர்ச்சியாக நல்ல முறையிலே புனரமைக்கப்பட்டு பேணப்பட வேண்டிய ஒரு அடையாள சின்னம். இது கடந்த காலத்திலே எங்களுடைய போராட்ட வரலாற்றை பிரதிபலிக்கின்ற ஒரு சின்னமாக அனைவராலும் அறியப்பட்ட ஒன்று. இந்த சின்னம் எங்களுடைய மாநகரத்திலே, எங்களுடைய மாநகர சபை, எங்களுடைய ஆட்சியிலே இது புனரமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய அனைவரதும் அவாவாக இருக்கின்றது என்பதனை கருத்தில் கொண்டு நான் ஒரு பகிரங்கமான ஒரு அழைப்பினை எங்களுடைய தமிழ் மக்களின் அடையாளத்தினை பிரதிபலிக்கின்ற சார்பாக நான் விடுக்கின்றேன். இந்த நேரத்திலே இந்த ஆரம்ப தொடக்க நிகழ்வு செய்த இந்த நேரத்திலே இந்த பூங்காவை நாங்கள் புனரமைப்பதற்கு நாங்கள் சில நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். அது எங்களுடைய இந்த சுற்று வேலிகளை அமைப்பதற்கு. ஆனாலும் இந்த பூங்கா பழைய நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டுமென்றால் எங்களுடைய தமிழ் மக்களுடைய, புலம்பெயர் மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த பூங்கா எந்த ஒரு காலமும் முழுமை பெறாது என்ற ஒரு நம்பிக்கையோடு அனைவருக்கும் ஒரு பகிரங்க அழைப்பை நான் விடுகின்றேன். இந்த பூங்காவை பழைய நிலைக்கு கொண்டு வந்து எங்களுடைய தமிழ் மக்களுடைய அடையாள சின்னமான இந்த சின்னத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கையளிப்பதற்கு அனைவரும் உங்களாலான
உதவிகளை செய்ய வேண்டும் என்று பகிரங்கமாக நான் இந்த நேரத்திலே பதில் முதல்வராக இருக்கின்ற இந்த நேரத்திலே அனைவருக்கும் அன்பாக ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றேன். அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். நினைக்கிறேன் கடந்த தை மாதம் 16ஆம் தேதி நாங்கள் இந்த இடத்துல ஒரு கிட்டு அண்ணாவுடைய நிகழ்வை செய்திருந்த நாங்கள் இது ஒரு வரலாற்றை இன்னொரு வரலாற்றுக்கு கொண்டு போகிற இடமாகத்தான் இருக்கிறது. இதை நாங்கள் கடந்த 20 வருடங்களாக இது இப்படியே இருந்தது. நாங்கள் இந்த 16ஆம் தேதி நிகழ்வில் நான் இது தொடர்பாக தெளிவான விளக்கத்தை சொன்னேன். நான் இந்த இடத்துல என்ன இருந்தது, எப்படி இருந்தது, இது எப்படி இப்போ இருக்குன்றது, இது எப்படி மாற்றணுமன்றது ஒரு பகிரங்கமான வேண்டுகோளையும் விடுத்திருந்தேன். நாங்கள் இதை மாநகரசை தான் செய்யணும் என்று சொல்லியும் அதில் நான் அந்த குறிப்பிட்டிருந்தேன். நான் அதுக்குரியவர்கள் யாழ் மாநகரசை தான். ஏனென்று சொன்னால் கடந்த காலத்தில் இது பல்வேறு விஷயங்கள் இந்த இடத்துல இருந்தது. இது ஒரு இரட்டை வீதியாக இருந்தது. பின்னர் போர்க்காலத்தில் இது பெரிய ஒரு பஸ் தரிப்பு நிலையமாக இருந்தது. 94ஆம் ஆண்டுக்கு பிறகு இது ஒரு பல பேருடைய பொழுதுபோக்கையும் அந்த வரலாற்றையும் கொண்டு பயணிக்கின்ற ஒரு பூங்காவாக இருந்தது. யுத்தத்து ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் இது முழுமையாக அழிவடைஞ்சிட்டு 2003ஆம் ஆண்டு, 2004ஆம் ஆண்டு, 2005ஆம் ஆண்டு மீள நாங்கள் இந்த இடத்துல சில நிகழ்வுகளை செய்த நாங்கள் உண்மையிலே இந்த இடத்தை இப்படியே விட இயலாது. உலகம் எங்கேயோ போயிருக்குது. உலகத்தில் பல்வேறு களியாட்டங்களை பிரதிபலிப்பிக்கக்கூடிய இடங்கள் மாறி இருக்குது. இதை நாங்கள் ஒரு வரலாற்றுக்குரிய இடமாக மாற்றணும் என்று சொன்னால் அதுக்கு இந்த மாநகர பூரணமான செயற்பாட்டுக்கு இறங்கணும். அதுக்கான முயற்சி இன்றைக்கு எடுத்திருக்கணும். அவர்களோடு சேர்ந்து நீங்கள் ஒருவரும் பயணிக்கணும் என்று சொன்னால் இதுக்குரிய நிதியம் ஒரு கணிசமான நிதியம் ஒதுக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் அறிகிறோம். புலம்பெயர்ந்து வாழுகின்ற தேசத்தில் இருக்கிற உறவுகள் நீங்கள் நிதியை கொடுக்காட்டிக்கும் அதுக்குரிய பொருட்களை கொடுக்குறதுக்கு ஆவணம் செய்யலாம். வேணும்னு சொன்னால் இதில் எங்கள்கிட்ட பழைய படங்கள், கொஞ்சம் குறுகிய படங்கள் இருக்குது. அந்த வடிவங்களை ஒத்ததாக எதிர்காலத்தில் ஒரு பூங்காவை வடிவமைச்சு கொண்டு வரணும். நாங்கள் எப்போயும் வரலாற்றை விட்டுட்டு வரலாற்றை கடந்து போக முடியாது. சங்கிலிய மன்னன் ஆண்டு இடத்துல அவருக்குரிய அரண்மனை என்று நினைக்கிறோம் பல 100 ஆண்டுகளாக இந்த இடத்துல இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கு. இன்றைய வாராக்கள் சங்கிலிய மன்னன் சொல்லி எங்கே இருக்கிறவன் தேடினவன் சொன்னால் அது ஒரு காலத்துக்கு பிறகு அழிவிட்டுன்னு சொன்னால் அதை பிரதிபலிக்கின்ற இடமாக இந்த பூங்கா அமையணும். அந்த அமைவிடம் சிறப்பாக மாறணும் என்று சொன்னால் இதுக்குள்ள நாங்கள் அந்த கடந்த 15ஆம் தேதி தை மாதம் 15ஆம் தேதி ஒரு இரவு பொழுது இந்த இடத்துல கழிக்க வேண்டிய தேவை இருந்தது அந்த நிகழ்வுக்காக. அந்த 15ஆம் தேதி இரவு இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் தெரியும், மிகவும் வேறு விதமான களியாட்டு நிகழ்வு தான் இரவில் நடந்தது. அப்போ இதை மாற்றணும் என்று சொல்லி பிடிக்க நாங்கள் காய்ச்சினாங்க. அந்த மாற்றினாத்தான் இது மாறுமென்றது உண்மையில் யாழ் மாநகர என்ற பிரதி முதல்வருக்கும் சக உறுப்பினர்களுக்கு நாங்கள் நன்றி கூடணும். இது கட்சி அரசியல் கடந்து போகணும். இப்போ இது இவர் தான் என்று சொல்லி தமிழரசு கட்சிக்கு ஒரு சாயத்தை பூசிட்டு போகிற அதை அவையில் செய்யணும், அவைகளுக்கு அரசியல். இது அப்படி இல்லை. இந்த நிகழ்வை யார் செய்தாலும் அதுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கணும்னு சொன்னால் இப்போ இந்த தமிழரசு கட்சி இதுக்கு போயிட்டுது அதுன்ற பக்கம் பண்ண நாங்கள் தமிழரசு கட்சி இல்லை. ஆனால் கட்சி ஒரு முயற்சி எடுக்குது. அந்த கட்சி அந்த உறுப்பினர் முயற்சி எடுக்கணும். அதுக்கு நாங்கள் பூரண ஆதரவு கொடுப்போம். என்ன சொன்னால் அதுக்காக தான் நாங்கள் இந்த ஆதரவை தெரிவித்து தான் வந்திருக்கிறோம். இது எங்களால் முடிஞ்சதையும் நாங்கள் செய்கிறோம். இந்த மாநகர சபை அதுக்கான பூரணமான செயற்பாட்டுக்களை இன்றையிலேருந்து தாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு இன்றையிலேருந்து நாங்களும் உங்களுக்கு பூரணமான நாங்கள் என்று சொன்னால் ஒரு சிலர் நாங்கள் செயற்பாடுகள் தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கு இருக்கிறார்கள், ஆர்வலர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் பூரண ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் சொன்னால் இதை இந்த இடத்துல ஒரு காலத்தில் பிரமாண்டமான நிகழ்வுகள் நடந்தது. இதில் நாங்கள் இந்த படங்களை கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பூங்காவை பார்த்தா நீங்கள் விரைச்சி போவீங்கள். 94ஆம் ஆண்டு இப்படி செய்ய முடியுமான்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீங்கள் போவீங்கள். அப்படி ஒரு அழகான இடமா இருந்தது. நான் அந்த படத்தை மாநகர சபைக்கு கொடுக்குறோம். அந்த கடந்த கால படங்கள் கொஞ்சம் இருக்குது, நாங்கள் அதை கொடுக்குறோம். அதை வச்சு தொடர்ந்து அவையில் தொடர்ந்து பயணிப்பிடும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல இந்த நிகழ்வை இன்றைய நாளில் ஆரம்பித்து வைத்த என்ற அடிப்படையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி.